வணக்க மக்களே. 2026 தமிழகத்தில் ஒரு தேர்தல் நடக்க ஆயத்தமாக இருக்குது. அந்த தேர்தலில் ஒருவேளை இப்போ இருக்கிற கட்சி ஆட்சியை மறுபடியும் அமைக்குமா, அல்லது புதிய ஏதாவது ஒரு கட்சி ஆட்சியை அமைக்குமா? அப்படி ஆட்சி அமைக்கிற கட்சி தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்குமா, அல்லது கூட்டணி கட்சிகளெல்லாம் இணைந்து தான் ஒரு ஆட்சி அமையுமா? இப்படி பல கேள்விகள் நம்ம மத்தியில் இருக்கலாம். ஆனால் ஒரு சராசரி குடிமகனா என்னுடைய ஒரு சில கேள்விகளை மாத்திரம் நான் வைக்க விரும்புகிறேன். எந்த கட்சியாவது தமிழகத்தில் இருக்கிற எல்லா மதுபான கடைகளையும் நாங்கள் அடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் அறைகோல் விட்டுருக்காங்களா? ஏன்னா இன்றைக்கு குடி என்கிற ஒரே ஒரு காரணத்தினால எத்தனையோ பெண்கள் விதவைகள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு எவ்வளவு பண உதவியை நம்ம கொடுத்தாலும் அந்த குடியின் மூலமாக அவங்களுடைய கணவன் அந்த உயிரை திரும்ப எந்த கட்சியாலையும் மீட்டு கொடுக்க முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா, வாலிப பிள்ளைங்க போதை பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. கஞ்சா வஸ்துக்கள்னு சொல்லி எக்கச்சக்கமான போதை வஸ்துக்களுக்கு வாலிப பிள்ளைங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி, சொல்லப்போனால் நம்முடைய எதிர்கால இந்திய தலைமுறையினர் இன்றைக்கு போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா, மொபைல் ஃபோன். இன்றைக்கி மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகாமல் யாருமே இல்லை. எல்லோரும் மொபைல் ஃபோனுக்கு அடிக்டாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஃபேமை நோக்கி தான் தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கே ஒழிய நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி நம்ம தமிழ்நாடு போகிற மாதிரி தெரியலை. ஒரு சராசரி குடிமகனாக என்னுடைய கேள்விகளை நான் முன்வைத்திருக்கிறேன். மதுபானத்தை ஒழிக்கிற கட்சியை, இந்த போதை வஸ்துக்களெல்லாம் இல்லாதபடிக்கு போதை வஸ்துக்கள்லேருந்து ஒரு விடுதலை கொடுக்குற ஒரு தமிழகமாக, இந்த மொபைல் ஃபோன் அடிக்ஷன்லேருந்து எக்கச்சக்கமான கேம்ஸ் விளாண்டு அது மூலமாக பணத்தை இழந்து தற்கொலையினால் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிற இப்படிப்பட்ட தமிழக மக்களுக்கு ஒரு விடிவு காலம் உண்டாகணும் அப்படின்னா, படித்தவங்களாக இருக்கிறோம் அல்லது படிக்காதவங்களாக இருக்கோம், அது வேறு விஷயம். நமக்கு கடவுள் ஒரு நல்ல ஒரு அறிவை கொடுத்துருக்கிறாரு. திங்க் பண்ணி ஓட் பண்ணுவோம். காசுக்காக ஓட் பண்ண வேண்டாம். நல்ல அறிவோடு யோசித்து யாரை தலைவனாக கொண்டு வந்தால் அல்லது யார் தலைவனாக இருந்தால் நம்முடைய தமிழகம் இன்னும் ப்ராஸ்பெரிட்டிக்குள்ளே போகுமோ அவங்கள கொண்டு வருவோம். திங்க் பண்ணுங்கள், ஓட் பண்ணுங்கள். டிஎன் எலெக்ஷன் 2026.